உள்ளது. இன்றைய செய்தி என்னன்னு சொன்னால், தேவன் எடுப்பவர் அல்ல, கொடுப்பவர். தேவன் எடுப்பவர் அல்ல, கொடுப்பவர். God is a giver, not a taker. தேவன் கொடுப்பவர் எடுப்பவர் அல்ல, கொடுப்பவர். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை நமக்கு கொடுத்தாராம். பிதாவானவர் தன் சொந்த குமாரனே நமக்கு கொடுத்தவராம். எடுத்தவர் அல்ல, சொந்த குமாரனையே நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்காது இருப்பாரா? அல்லேலூயா. அருளாது இருப்பது எப்படின்னா கொடுக்காது இருப்பாரா? அல்லேலூயா. அவர் கொடுக்கிற கர்த்தர், அவர் கொடுக்கிற கர்த்தர். நம்ம ஆராதனைகளில் கூட நம்ம பார்த்தோம் யோபு குறித்து. யோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்கிறது. யோபு 1ஆம் அதிகாரம், நிர்வாணியாய் தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கே வேதம் அழகா சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? மறுபடியும் அந்த வசனம், நிர்வாணியாய் தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு. நிர்வாணியாய் தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார். ஆனால் கர்த்தர் எடுக்கிறவர் அல்ல, சாத்தான் எடுத்தான். கர்த்தர் கொடுத்தார், சாத்தான் எடுத்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்கே அழையா பிறக்கும் போது எல்லோரும் நிர்வாணமாகத்தான் பிறக்கிறார்கள். அல்லேலூயா. பிறக்கும் போது எப்படி பிறக்கிறாங்க? நிர்வாணமாகத்தான் பிறக்கிறார்கள். நிர்வாணியாகத்தான் அவ்விடத்துக்கு திரும்பவும் என்ன பண்ணுறாரு? திரும்புவேன். நிர்வாணியாக பிறக்கும்போது எப்படியோ அதே போல் இறக்கும்போதும் அப்படி தான் போகிறோமா. கர்த்தர் எப்படி பூமிக்கு அனுப்பும்போது நிர்வாணியாக அனுப்புகிறாரோ, அவர் நம்ம பரலோகத்துக்கு போகும்போது கூட அப்படி தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். அல்லேலூயா. மரிக்கும்போது, அல்லேலூயா, நம்ம மரிக்கும்போது, மரித்துட்டு அடக்கம் பண்ணும்போது எப்படி இருக்கிறோமா? நிர்வாணமாக. அப்படின்னு சொன்னால் எந்த நகையும் இல்லை, எந்த போட்டுங்கிற ட்ரெஸ் எல்லாம் இல்லை, ஆண்டவருடைய ஆடையை மேலே போர்த்தி அனுப்புகிறது. அல்லேலூயா. அதுதான் நம்ம அழகா சொல்லுகிறான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்று சொன்ன வேதத்தில் 3 பேருடைய வாயின் வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் 3 பேருடைய வாயின் வார்த்தைகள் எழுதப்பட்டது. அது என்ன எழுதப்பட்டது? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. யாத்திராகமம் போதும். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் அவனை. தேவன் பேசுகிறார், தேவன் பேசுகிறார். 2வது வசனம் சொல்கிறது, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அடிமைத்தனத்திலிருந்து, உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. தேவன் சொல்லுகிறார், உன்னை அடிமைத்தன வீடாகிய
எகிப்து தேசத்திலேருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நிறைய அடிமைகள் இருக்கும். அல்லேலூயா. நிறைய அடிமைத்தனங்கள் இருக்கும். ஆனாலும் அதிலிருந்து நம் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம், அதிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அடிமைத்தனத்திலிருந்து நம்ம எதுக்கெல்லாம் அடிமையாக இருக்கிறோம், அல்லேலூயா, அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை வெளியே ஆண்டவர் கொண்டு வருகிறாராம். ஆமென். தேவன் பேசி சொல்லுகிற வார்த்தை. ஆனால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1-2 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அந்த நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று சாத்தான் பேசுது. என்ன பேசுதுன்னா, தேவனாக கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது எப்படி இருக்குதா, தந்திரமாக இருந்ததாம். அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றதாம். தோட்டத்தில் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு, எல்லா பழங்களையும் கொடுத்துருக்கிறாரு, எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு கேட்குது. போட்டு வாங்குது பாருங்க சாத்தான். எப்படி போட்டு வாங்குது. அவங்க தோட்டத்தில் இருக்கிற பழங்களை சாப்பிட்றாங்க. ஆனால் அது கேட்குது, தோட்டத்தில் இருக்கிற பழங்களை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா உங்களுக்கு? சொன்னாரா? சொல்லலையே. அது மிகவும் அது அவளிடம், பெண்ணே, தேவன் உங்களிடம் இந்த தோட்டத்தில் உள்ள மரத்தின் பழங்களை சாப்பிடக்கூடாதுன்னு உண்மையா சொன்னாரான்னு கேட்குது. உண்மையா அந்த தோட்டத்தில் இருக்கிற பழங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? அப்போ அந்த பெண் என்ன சொல்லுது, ஸ்திரீ சர்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா பழங்களையும் சாப்பிடலாம். 3வது வசனம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அழகா சொல்லுகிறது. அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், தோட்டத்தில் இருக்கிற எல்லா பழத்தையும் சாப்பிடலாம், ஒன்னே ஒன்று, அந்த நடு மதியத்தில் இருக்கிற அந்த பழத்தை, நான் சொல்கிற வார்த்தையை நீ மீறினால் சாவாய். நான் சொல்கிற வார்த்தையை மீறினால் நீ சாவாய். அப்போது இந்த சாத்தான் சொல்லுது, நீ மரித்து போக மாட்ட. 4வது வசனம் சொல்லுது, அப்போது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. என்ன சொல்லுது, நீங்கள் சாகவே சாக மாட்டீங்க. ஆனால் நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கண்ணு திறக்கப்படும். நீங்கள் எப்படி இருப்பீங்களா? நல்லது கெட்டது எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் தேவர்களை போல இருப்பீங்க. அதனால தான் ஆண்டவர் அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுச்சோம். அல்லேலூயா. இது யார் பேசுறது? சாத்தான் பேசுது. அல்லேலூயா. தேவன் பேசுகிறாரு. அந்த முதலாவது வார்த்தை அவருடைய வாயிலேருந்து, நானும் அடிமைத்தன வீடாக்கிய உன்னை வெளியே கொண்டு வந்தேன், எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்தேன், நான் தான் தேவனாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. 2வது சாத்தான் சொல்லுது, நீங்கள் இதை சாப்பிட்டீங்களா சாக்க மாட்டீங்க, ஆனால் நல்லது எது கெட்டது எல்லாமே தெரியும், உங்கள் கண்ணு திறக்கப்படும், இங்கே தேவர்களை போல இருப்பீங்கன்னு சொல்லுது. ஆனால் ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 1-2 சொல்லுகிறது, எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோப்பு அறிந்து தன் குமாரனை நோக்கி, நீங்கள் உங்களில் ஒருவர்
முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறது என்ன? எகிப்தில் தானியம் உண்டு என்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்திற்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். ஏன்னா இது மனிதன் பேசுகிற வார்த்தை. இது யார் பேசுகிற வார்த்தை? மனிதன் பேசுகிற வார்த்தை. அழகா யாக்கோப்பு சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், எகிப்திலே தானியம் உண்டு என்று யாக்கோப்பு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறது என்ன? எகிப்திலே தானியம் உண்டு என்று கேள்விப்படுகிறேன். நம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். அல்லேலூயா. இது மனிதன் சாகாமல் இருக்கணும்னா நமக்கு என்ன தேவைப்படுகிறது? மனிதனுக்கு ஆகாரம் தேவைப்படுகிறது. அதனால் தானியம் வாங்க எகிப்துக்கு போங்கன்னு மனிதன் சொல்லுகிறான். அல்லேலூயா. 3 பேரை பார்த்தோம். முதலாவது தேவனுடைய வார்த்தை, 2வது சாத்தானுடைய வார்த்தை, 3வது மனிதனுடைய வார்த்தை. யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. யோபு 1:10 சொல்லுகிறது, நீ வேலி அடைக்க இல்லையோ, அவன் கையின் கிரியை ஆசீர்வதித்து போதும். அங்கே வேதம் அழகா சொல்லுகிறது, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கையின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில். அப்போ யோபனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதா? ஆசீர்வாதமாக இருக்கிறது. 11-12 வாசிங்க. அதிலே, ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால், அப்போது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிப்பான பாரம் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்போது சாத்தான் கர்த்தருடைய சந்ததியை விட்டு, கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால், ஆண்டவருக்கு தெரியும் யோபு நீதிமான் உத்தமன் என்று. யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கும் தெரியும், சாத்தானுக்கும் தெரியும். ஆண்டவருக்கும் தெரியும், சாத்தானுக்கும் தெரியும். ஆனால் யோபு 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அப்போது சாத்தான் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான். அல்லேலூயா. தேவனிடம் அந்த சாத்தான் அனுமதி வாங்கி கொண்டானாம். தேவனிடம் சாத்தான் அனுமதி வாங்கி கொண்டான். ஏன்னா ஊத்து தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனமாய் இருந்தான். அவன் உத்தமன் என்று தேவன் சாட்சி கொடுக்கிறார். எப்படி? ஏன் சோதனையை கர்த்தர் அனுமதிக்கிறார்? யோபுக்கு ஏன் சோதனையை கர்த்தர் அனுமதிக்கிறார்? அதிலே 23:10, யோபு 23:10 சொல்லுகிறது, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆனால் அங்கே எனக்கு அவன் சொல்லுகிறான் 23:10 என்ன சொல்லுகிறான்? ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆனால் அங்கே வேதம் சொல்லுகிறது, ஏன் சோதனைகள் அவர் அனுமதித்தார் என்று சொன்னால், தேவனுக்கும் தெரியும்
சாத்தானுக்கும் தெரியும். ஆனால் மனைவிக்கும் நண்பர்களுக்கும் உலகத்தில் உள்ள யாவருக்குமே யோபு பற்றி தெரியாது. இவன் உத்தமன் என்று மனைவிக்கும் தெரியாது, சிநேகிதனுக்கும் தெரியாது, உலக மக்களுக்கும் தெரியாதான். ஆனால் பிசாசுக்கும் தெரியுமா, கர்த்தருக்கும் தெரியுமா, இவன் உத்தமன், இவன் உண்மையானவன், நீதியானவன், இவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு சாத்தான் நினைச்சது. ஆனால் ஆண்டவர் என்ன நினைச்சார் தெரியுமா, இவன் என்னை எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும், மரணமே வந்தால் அவன் என்னை மறக்க மாட்டான், என்னை விட்டு தூஷிக்க மாட்டான் என்று கர்த்தருக்கு தெரியும். என்னை விட்டு அவன் தூரம் போக மாட்டான்னு கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. எனவே தான் கர்த்தர் சோதனையை கொடுத்தாராம். அதனால தான் கர்த்தர் சோதனையை கொடுத்தாராம். ஏன் சோதனையை கொடுத்தார் என்று சொன்னால், அவன் உத்தமன் என்று எல்லாருக்கும் தெரிவிப்பதற்காக. என்னது? அவன் உத்தமன் என்று எல்லாருக்கும் ஆண்டவர் காண்பிப்பதற்காக. மனைவிக்கும் காட்டணும், கூடக்கிற சிநேகிதனுக்கும் காட்டணும், உலக மக்களுக்கும் காட்டணும், அவன் உத்தமன். அல்லேலூயா. அப்போ யோபு போல நம்ம வாழ முடியுமா? அதை காண்பதே இதெல்லாம் தேவன் என்ன பண்ணுறாராம், அனுமதித்தார். அல்லேலூயா. சோதனையை கொடுத்தார். பொன்னாக விளங்க செய்கிறாருன்னா நான் உத்தம் என்று காண்பார். எதையெல்லாம் தேவன் கொடுக்கிறார், எதையெல்லாம் கொடுக்கிறார். அவன் அந்த 23:10 நம்ம என்ன வாசித்தோம்? 23:10 ஆனாலும் நான் போகும் வழியை அவன் சொல்லுகிறான். அவ்வளோ உபத்திரத்திலும், அவ்வளோ பாடுகளிலும், அவ்வளோ வேதனையிலும் நான் போகிற வழி அவர் அறிவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் போகிற வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக்க. அவனே சொல்கிறான் பாருங்க, ஓடியத்து உரண்டிக்கொண்டு, குஷ்டரோகம் பிடிச்சி போய் ஓடியத்து உரண்டிக்கன்னு சொல்கிறான். இவ்வளோ பாடுகள் ஆண்டவர், நான் உன்னையே நம்பி இருக்கிறேன்னு சொல்லலை. என்னுடைய வழியை கர்த்தர் அறிவார். எனக்கு வர்ற உபத்திரங்கள் அவருக்கு தெரியும். நான் எந்த வழியில் நான் போய்கொண்டு இருக்கிறேன் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் நான் சோதிக்கப்பட்ட பின்னாடி கர்த்தர் என்னை இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார் என்று அவனே சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பாடுகளை அனுபவிக்கும் போது கர்த்தர் நமக்கு அதை சோதனையை கொடுக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்தவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நான் வெட்கப்பட்டு போவதில்லை, என் கொம்பை உயர்த்தினீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றே தகப்பனே, நன்றே ஏசையா, நன்றே தகப்பனே, நன்றே ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காக்கிற உன்னோடு இருக்கின்றார், தலையை உயர்த்துகிறார்.
அல்லேலூயா. ஆனால் சோதனையை ஜெயிச்சுட்டு வரும்போது கர்த்தர் உன்னை வெக்கப்படாமல் அவன் தலையை உயர்த்துகிற கர்த்தர், உன் கொம்பை உயர்த்துகிற கர்த்தர், அவர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை பாதுகாக்கிற கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்கிறாராம். 1 யோவான் 4:10 சொல்லுகிறது. 1 யோவான் 4:10 நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மளுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறவே இல்லை. அல்லேலூயா. நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதுனால அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிற்றான். எதுக்காக மக்களுக்கு அன்பு, ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள் சொல்றாரு. ஆண்டவர் அவ்வளோ உபத்திரவங்களை அவர் பட்டதுனால மக்களுக்காக, உனக்காகவும் எனக்காகவும் அவர் இரத்தத்தை சிந்தி சிலுவையிலே மரித்ததுனால உலகத்திலே சமாதானம் உண்டாயிற்று. அப்பதாங்க அன்பு, ஒருவருக்கு ஒருவர் அன்பு காட்ட கர்த்தர் நமக்கு வழிகாட்டியாக வந்தார். அல்லேலூயா. அவர் வழிகாட்டுகிற தேவன். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா யோவான் 4:13-14 சொல்லுகிறது. யோவான் 4:13-14 சொல்லுகிறது. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கும் ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவர்களுக்கு கொடுக்கும் தண்ணீர் நீர் ஊற்றாய் இருக்குமா. ஆண்டவர் கொடுக்கிற தண்ணி நித்திய காலமாக அது நீர் ஊற்று போல சுரந்து கொண்டே இருக்குமா. அல்லேலூயா. அந்த தண்ணியை நம்ம ஒருபோதும் விட்டு விடாதபடிக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜீவ ஊற்று ஆண்டவர் அதை நமக்கு கொடுக்கவர். சமரிய பெண்ணுகிட்ட அதான் சொல்றாரு. அவளுக்குள்ள இருந்த அந்த பாவம் நீங்கி ஒரு ஜீவ ஊற்று, ஒரு பரிசுத்த ஊற்று அவளுக்குள்ள போனதுனால குடத்தை விட்டுட்டு ஓடி போனால் மக்களை எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஆண்டவர் இடத்தில் கொண்டு வந்து சேர்த்தாள். அவளுக்குள்ள ஜீவ ஊற்று இருந்தது. அல்லேலூயா. ஏசாயா 12:3 கூட அதுதான் சொல்லுகிறது, ஜீவ ஊற்று. ஏசாயா 12:3, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு ரட்சிப்ப, அதாவது நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் போது அவருடைய ரட்சிப்பின் ஊற்று, அந்த பரலோகத்திலிருந்து பாய்ந்து வருகிற அந்த ஊற்றை சந்தோஷமாக நம்ம மண்டு கொள்ளுவோமாம். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற தண்ணி குடிச்சா மீண்டும் நமக்கு தாகம் எடுக்கும். கர்த்தர் கொடுக்குற தண்ணி குடிச்சா நமக்கு தாக்கமே எடுக்காது. அந்த ஜீவ ஊற்று எப்போதும் நம்ம சரீரத்துக்குள்ள ஊறிக்கொண்டே இருக்குமாம். இறைக்கிற கிணறு சுரக்கிறது போல. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை, இது ரட்சிப்பை கொடுக்கிறார். 2வது வார்த்தை பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார்னா கனிகளை கொடுக்கிறார். கலாத்தியர் 5:20 சொல்லுகிறது. என்னென்ன கனி பார்க்காதே சொல்லாமே. ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த 9 விசுவாசம், இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறது. அந்த பரிசுத்தம் நமக்குள்ள வந்தா இது 9 உனக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. நமக்குள்ள அந்த அன்பு குடும்பத்தில் தாங்க ஃபஸ்ட்டு காட்ட வேண்டோம். நம்மளுடைய பரிசுத்தத்தை, நம்மளுடைய வாழ்க்கையை எங்கே காட்டணும்னா மாமியார் மருமகளுக்குள்ள, சகோதரன் சகோதரிக்குள்ள, தாய் தகப்பனுக்குள்ள நீ காட்டுற பாருங்க, அது தாங்க அன்பு. அதை தான் உன்னுடைய பரிசுத்தம் எப்படி இருக்கும். உன்னை எல்லாரும் நிந்தித்தாலும் நீ அவர்கள் கட்ட அன்பா நடக்கும் போது தான் அந்த 9 கனியை உனக்குள்ளே இறங்கும். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஊற்று சுரந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஞானத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? யாக்கோப்பு 1:5 கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார்.
உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் ஒருவரையும் கடைந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் அல்ல, அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். கர்த்தர் அழகா சொல்றார் பாரு. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது. நீதிமொழிகள் 10:14. என்னது? ஞானவான்கள் தமது அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். அல்லேலூயா. துன்மார்க்குண்டிய ஒரு நிமிஷம் மறுபடியும் வாசிங்க. ஞானவான்கள் என்னத்தை சேர்த்து வைக்கிறாங்களா? அறிவை, அதாவது திறமை உள்ளவர்கள் அவங்க என்னத்தை சேர்த்து வைக்கிறாங்களாம்? அறிவை சேர்த்து வைக்கிறாங்களாம். ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபத்திருக்கிறது. கேடுன்னு சொன்னா அறிவுள்ளவர்கள் அமைதியாக இருந்து புதியவற்றை கற்றுக்கொள்கிறார்களாம். அதுதான் ஞானவான்கள். எப்படி? அறிவுள்ளவர்கள் அமைதியாக இருந்து புதியவற்றை கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஞானம் இல்லாதவர்கள் வீணாக பேசி தமக்கு தாமே துன்பத்தை வரவைத்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். ஏன்னா ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தா நீ அமைதியாக இருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளுவீர்கள். ஆமென். சில 4 பேரை கூட பழக்கணும். ஒவ்வொருத்தருடைய சுபாவம் எல்லாருக்கும் தெரியும். அது நமக்கு சமூக வளர்ச்சியை கொடுக்கிறது. என்ன வளர்ச்சி கொடுக்கிறது? சமூக வளர்ச்சி. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அதுதான் 4 பேரை கூட பழக விடணும். அப்போ அந்த குழந்தைக்கு தெரியும் யார்கிட்ட என்ன சுபாவம் இருக்கிறது. அப்போ நல்ல தெளிவாக ஞானவானாய் மாறணும் அப்படின்னு சொன்னால் அந்த சமூக வளர்ச்சி நமக்குள்ளே இருந்தால் தான் அந்த தெளிவு அடைய முடியும். அல்லேலூயா. வேதத்தை கூட நன்காக தியானிக்க முடியும். 4 பேர் மத்தியில் தெளிவாய் பேச முடியும். அந்த சமூக வளர்ச்சி நமக்கு, அந்த 5 வளர்ச்சியில் ஒரு வளர்ச்சி சமூக வளர்ச்சி. அல்லேலூயா. அந்த சமூக வளர்ச்சி நமக்குள்ளே இருந்தாக்கா கர்த்தர் எத்தையும் தாங்கக்கூடிய இதயத்தை நமக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அதை பேஸ் பண்ண நம்மளால முடியும். அது தாங்க தெளிவு உள்ளவன். தெளிவு இல்லாதவன் தன்னைத்தானே பேசிக்கிட்டு அவனுக்குள்ள துன்பத்தை வர வைத்து கொள்ளுகிறான். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சலாம். ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுக்கிறார். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம், என்னை கேள், அப்போது ஜாதிகளை உங்களுக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்ற. ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போது என்னை கேளும், அப்போது என்னை கேளும், என்னை கேளும், அப்போது சுதந்திரமாகவும் ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகும். ஜனங்களை உனக்கு நான் சுதந்திரமாக கொடுக்கிறேன். அந்த பூமியின் எல்லை உனக்கு நான் சொந்தமாக கொடுக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்துமாக்கனை மக்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாருன்னு சொன்னா ஜனங்களை உனக்கு சுதந்திரமாக கொடுக்குவோம். நீ கால் வைக்கிற இடத்தை கர்த்தர் உனக்கு சொந்தமாக கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. முழங்கள் படியிடுவோமா? கர்த்தர் நல்லவர். சோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கொடுத்த இந்த வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நாம மட்டும் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தையும் பரிசுத்தத்தையும் ஆண்டவரே வரங்களையும் கொடுக்கிற கர்த்தர்